சாட்டர்டே நைட் அருமையாக தூங்கிட்டு சண்டே நமக்கு ரெஸ்ட் டே, அதுவுமா நம்ம தம்பிங்க வாங்கண்ணே அப்படின்னு கூட்டிகிட்டு போனானுங்க. பிள்ளைங்கவும் அடுத்து வந்துட்டானுங்க. அன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வரது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ அன்னைக்கு வந்து கூட்டாஞ்சோறு தான் பிளானு. இவர் நம்ம பஞ்சாயத்து அடுப்பை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே அப்படின்ட்டு அடுப்பை பற்ற வச்சோம். ஒரு அட்டம்ப்ட், 2 அட்டம்ப்ட், 3 அட்டம்ப்ட்டு, ஃபைனலி 3வது அட்டம்ப்ட் தான் அடுப்பு ஓகே ஆச்சு. ஏன்னா சண்டே ரெஸ்ட்டேன்னும் போது நம்ம ஃபிசிக்கலி நம்ம ரெக்கவர் ஆகிறத விட நம்ம மென்டலி கொஞ்சம் இன்னும் ரெக்கவர் ஆகணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் டே. ஸோ முட்டை அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அப்ரெண்டிஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்டேன். இந்த பக்கம் ஒருத்தன் காய்கறி கட் பண்ண விட்டுட்டு அவனுங்களுக்கு அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை கொடுத்துட்டேன். ஏன்னா மாஸ்டரே அங்கே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவனுங்களும் நம்பிட்டானுங்க. சரி, இன்னைக்கு நீயே சமையன்னு சொல்லிட்டானுங்க. ஒரு பக்கம் முட்டை வெந்து முடிஞ்சிருச்சு, அந்த பக்கம் சாப்பாடு. ஸோ இந்த பக்கம் சிக்கன் செய்ய போகிறோம். எண்ணெயை போட்டுட்டோம், கருவேப்பிலை போட்டுட்டோம், அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து ஒரு ஒரு பொருளாக எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ எடுத்து போட்டோம். அந்த பக்கம் இவர் ஆகாஷ் ப்ரோ சமையல் வந்து அருமையாக பண்ணுவேன்னு சொன்னார். அதனால் அவரை வந்து அரிசி வடிக்க விட்டுட்டோம். அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த பக்கம் முட்டை முடிஞ்சு போச்சு, அதாவது முட்டை வெந்துருச்சு. நம்ம அப்ரெண்டிஸ் வரதை எடுத்து ரெடி பண்ணிட்டான். மொத்தம் வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இவர் நம்ம பஞ்சாயத்து சைடு கேப்பில் அவருக்கு வதக்க விட்டுட்டு இந்த பக்கம் நான் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சிக்கனையும் போட்டுட்டோம். இந்த கேப்பில் நம்ம ப்ரோ அரிசியை சும்மா பலபலன்னு இல்லை, மணிமணியாக முத்து முத்தாக அப்படியே அழகாக சொன்ன மாதிரி வடிச்சிட்டாரு. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் சிக்கனை ரெடி பண்ணோம். சிக்கனுக்கு முன்னாடி தக்காளி போடணுமா, தக்காளிக்கு முன்னாடி சிக்கனை போடணுமான்னு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவனுங்க தக்காளிக்கு அப்புறம் தான் சிக்கனை போடணும்னு சொன்னாங்க. ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சது, மிளகா பொடி, சில்லி பொடி, சீக்கா பொடி, எல்லா பொடியும் கலந்து போட்டோம். ரசப்பொடி, சாம்பார் பொடி, என்னென்ன பொடி போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டுட்டோம். நம்ம தான் அப்படின்னு போட்டுட்டு ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்டரை கொண்டு வந்துட்டேன். தென் கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். சைடு கேப்பில் நம்ம இன்னொரு ப்ரோ வந்து என்னையை விட்டுட்டு சமைக்கிறீங்களான்னு வீடியோ கால் பண்ணார். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் கல்லையை போட்டுட்டு ஸோ ஓரளவுக்கு டெக்ஸ்டர் வந்துச்சு. அடுத்து என்ன, நம்ம கடைசியாக போடுற கொத்தமல்லி தான். ஸோ கொத்தமல்லியும் நம்ம அப்ரெண்டிஸ் ஒருத்தர் வெட்டி கொடுத்துட்டோம். அதையும் எடுத்து மணி போல் தூவிட்டு கடைசியாக இலையெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரைஸு, இந்த பக்கம் முட்டை, அந்த பக்கம் சிக்கன், எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தால் எப்படி? ஸோ நமக்கு தெரிஞ்ச எடிட்டர் அவர் தான். இதை செல்ஃபி எடுக்கிறார் பாருங்கள், இவர் தான் எடிட்டர். அவரை வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். பக்கத்தில் நம்ம டாக் ப்ரோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு ரெஸ்ட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது தாங்க என்னோட ரெஸ்ட் டே ரொட்டீன்.